மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம் நாம், இறை பலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம் நாம், இறை பலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பரிசுத்தமான திருப்பலியிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் பெற்றுக்கொள்வோம். சிலுவையின் அடியில் நின்று நம் ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்தவள் அந்த தாய் அன்னை மரியாள். அவள் வழி நின்று இயேசுவை அறிந்து கொள்வோம். இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நமக்கு எது தடையாக இருக்கிறதோ அதை நினைத்து நாம் வருத்தப்படுவோம், மனம் ஆறுவோம். தூய திருப்பலியானது திருவாளர் ஆல்பர்ட் திருமதி செலின் மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறைவனின் அருளும் பாதுகாப்பும் குடும்பத்தினரோடு இருந்து வழிநடத்தவும். மேலும் இன்று திருமதி செலின் மேரியின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆண்டவர் அவருக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளி நீரே. இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியின் நிறைந்தவர்களுமான 7 தேர்ந்தெடுத்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு
பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியின் அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினார். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிராக்கோர், நிக்கோனார், தீமோன், பார்மானா, யூதம் தழுவிய அந்தியோகியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனர் வேண்டினார். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்கள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33 1 2 4 5 18 19. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரை களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்ந்து பொருத்தமானதா. யாழிழைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரிடம் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியை நேர்மையையும் விரும்புகிறார். அவரது பேரன்பால் பூலோகம் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்நோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கிறார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ விடுகின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6வது அதிகாரம். இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறு கரையில் உள்ள கப்பர்நாகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நமது நிறைவாழ்வு பயணத்தில் நாம் வான்வீட்டை அடைய நமக்கு வழியும் துணையும் இயேசு ஒருவரே என்பதை உணர வேண்டும். நமது வாழ்வில் ஏற்படும் புயலை இளம் தென்றலாக மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவரும் இயேசு ஒருவரே என்பதை உணர வேண்டும். அவரது கருணை பிரசனத்தில் புயனென எழும் பேயின் ஆர்ப்பாட்டங்களும் பல்வேறு தீய சக்திகளும் அடங்கிவிடும் என்பதை விவிலியத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம், அதை உணர்கின்றோம். திருப்பாடல் 107 இறைவசனம் 28 முதல் 30 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றிவிட்டார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி திருப்பாடலை வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது அன்னை மரியா கலக்கமுற்றால், மரியே அஞ்சாதீர் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. யோசேப்புக்கு கனவில் ஆண்டவருடைய தூதர் தோன்றிய போது, யோசேப்பே தாவீதின் திருமகனே நீர் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. இடையர்கள் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது பயந்து போனார்கள். அஞ்சாதீர்கள், மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. அதே போல தனது உயிர்த்த உருவம் கண்டு மிரண்டு போன சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், அஞ்சாதீர்கள் என்று சொன்னார். அதே நேரத்திலே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, கலக்கமுற்ற உள்ளத்திலே சமாதானம் உண்டாகுக என்று சொல்லி ஆண்டவர் வாழ்த்தினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அருகில் இருக்கின்ற பொழுது நாம் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. எனவேதான் திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. துன்பம் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவரோடு இருந்தோம் என்றால் மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல உருகி போய்விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எசையா புத்தகம் 49வது அதிகாரத்திலே இறைவசனம் 15 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், அவர் என்னை மறந்து போய்விட்டார் என்று சீயோலின் மகனின் முறையீட்டை ஆண்டவர் மறுக்கின்றார். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தையை அந்த தாய் மறப்பதுண்டோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், இதோ உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி செல்வோம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னமே நமக்கு நிம்மதி, அந்த ஆண்டவருடைய பிரசன்னமே நமக்கு அமைதி. ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். அன்பின் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பு அளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றியருளும்.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித கன்னி மரியாவை கொண்டாடும் இந்நேரத்தில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் உம் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவையடியில் நின்று இறை அன்பின் திருவளத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே மது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் ஆல்பர்ட், திருமதி செலின் மேரி குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய செலின் மேரி மற்றும் யார் நுழையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழி நடத்தும் தெய்வமே, எங்களை உள்ளங்கையில் தாங்குபவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். வாரத்தின் இறுதி நாளான இந்த அற்புதமான நேரத்தில் ஆண்டவரே உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் அறிபவர் நீர். எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கும் தெய்வம் நீர். இதோ உம் தெய்வீக பிரசன்னத்தில் ஆண்டவரே, நாங்கள் எழுப்பும் ஜெப தேவைகளை நீர் செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, நீர் வல்லமையான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தியருளும். தூய தந்தையே, ஆசீர்வாதத்தின் தகப்பனை, இந்த நாளிலும் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்களை தாயை போல நேசிப்பவரே, எதிர்காலத்தை நினைத்து பல நேரத்திலே நாங்கள் பயந்து போயிருக்கின்றோம். நோய் நொடிகளை பார்த்து பல நேரத்திலே நாங்கள் அஞ்சுகிறோம். ஆண்டவரே, இதோ பயம் நீக்கி அச்சம் நீக்கி எங்கள் உள்ளத்திலே அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்ற இறைவார்த்தைக்கேற்ப எங்கள் ஒவ்வொருவரையும் பேறு பெற்ற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற
நின்ற என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மும் ஆவியாரின் இனிமையை எங்கள் இதய ஆழத்தில் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.